ஐபோன்லயும் நமக்கு வந்து ஸ்டோர் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க வந்து நேம் வந்து சர்ச் பண்ணணும், டெலிலா ஃபார்ட் சிட்டிசன்ஸ் சொல்லி நீங்க வந்து சர்ச் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு நான் வந்து குரூப்ல நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஒரு ஆப் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது வேற டிஸ்ட்ரிக்ட் போறீங்க, அங்க யாராவது கஸ்டமர் தேவைப்படுதுன்னா நீங்க மொபைல் அப்ளிகேஷன் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணீங்க? மொபைல் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 355 ரூபா போடுறாங்களே. ஸோ பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல எப்ப நீங்க லாகின் பண்ற ஆப்ஷன் மட்டும் தான் நீங்க எப்பவுமே கொடுத்து வந்து ஆட் பண்ணணும். சில மேல இருக்க 2 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ரெஜிஸ்டர் பெரிஃபெரி, லாகின் அஸ் பெரிஃபெரின்னு சொல்லி. இந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண கூடாது. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வந்து டைரக்ட் போர்ட்டல், அதாவது ஓப்பன் போர்ட்டல் கவுண்டர் போயிடும். சரிங்களா? அதே மாதிரி அந்த நம்பருக்கு மறுபடியும் நம்மளால வந்து ஓடிபி கொடுத்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது. நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ அதனால நீங்க எப்ப கஸ்டமர் ஆட் பண்ணுறதுனாலும் லாகின் அஸ் பெரிஃபெரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்க ஸ்கிரீன் சரி பாஸ்வேர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீ டேட்டா முடிஞ்சிட்டு கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லி. நீ டேட்டா முடிஞ்சிட்டு நாளைக்கு தான் இருக்கும். அதனாலதான் அந்த பாஸ்வேர்டுன்றது உங்களுக்கு கேட்டிருக்கும் வெப்சைட்ல. ஓகே, இப்போ வந்து நீங்க டைப் பண்ணிட்டீங்க, பண்ண முடியாது. அதையா டைப் பண்ணுங்க. இதுல பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் தான் இதுல வந்து உங்களுக்கு வந்து எடுக்கும். இல்ல நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து உங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்க ஏதாவது தனியா பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுக்கறதுனாலும் நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே அதே சேம் தான் டேஷ்போர்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணி தான் வந்து கஸ்டமர் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த வெல்கம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் அப்ளிகன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து வியூ ஆகும். ஹோமஸ் வெயிட் லிஸ்ட் ஆட் அப்ளிகன் சொல்லி இதுல வந்து ஆட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நேம் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ சைன் அப் கொடுத்தீங்கனாலே டேரக்டா வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆயிடும். சொல்லுங்க. சைன் அப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓடிபி அதுன்றது ஜென்ரேட் ஆயிடும். வாய்ஸ் கால் வரும், எவ்வளோ போட்டோம்? எவ்வளோ போட்டோண்ணா? 999662673029. நம்பர் வந்தா கொடுங்க. 50 என்ன டாக்டர்? அடாப்டர் ஒன்று எடுத்து கொடுப்பா. சொல்றல
பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேட் செலக்ட் ம். பண்ணுவோம். டேட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு தான் வரும். மட்டும்தான் நம்ம appointment கொடுக்கணும். ஒரு lawyers-க்கு. அது மேல டியூட்டி பவர் வச்சாச்சு. 12 எவ்வளோ பண்ணும்? சொல்லுங்க. டபுள் 995233 500 கொடுத்தா எப்படி சொல்ல விடுறது? இல்ல. ஆமா. வாரிசா?